ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து 2026 அண்ணா யூனிவர்சிட்டியோட டாப் 10 காலேஜஸ் இன் சென்னை. சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து ஒவ்வொரு கோர்ஸ் டீட்டெயில்டு, அந்த கோர்ஸ் படித்தா என்ன கரியர் பார்த்து, அது இல்லாமல் ஹிடன் ஜெம் கோர்சஸ்ஸு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கை தாண்டி பிஎஸ்சி, பிகாம், அது எல்லாமே இந்த ஜென்ரல் கோர்சஸ்லாம் தாண்டி 100+ கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம ஆஃப்டர் 12th 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி, பிகாம், லா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 10 கோர்ஸ்க்குள்ள அட்மிஷன் வாங்கிடுவாங்க. பட் அது இல்லாமல் அக்ராஸ் தமிழ்நாடுல, இந்தியாவில் 100+ கோர்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. அப்படின்ற அவேர்னஸை வந்து 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு கொண்டு வரணும் தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அதில் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் 8th to 12th படிக்கிறாங்க, ஆஃப்டர் 12th ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்கா, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அப்புறம் ஆஃப்டர் 10th எந்த குரூப் எடுக்கிறது +1 +2ல அப்படின்னு ஏதாச்சும் கைடன்ஸ் தேவை அப்படின்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி இன் சென்னை. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இன் சென்னையில் 120+ காலேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எப்படி அரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸு, பேஸ்ட் ஆன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங், அண்டு பேஸ்ட் ஆன் லேபு, வெபினார், செமினார், அதுக்கப்புறமா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாமே என்னென்ன எவ்வளோ சிம்போசியம்ஸ்லாம் பண்ணுறாங்க, காலேஜோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் கட் ஆஃப் மார்க்கு, ஹை கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2025 இன்டேக் அப்புறம் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரேங்க் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த ஒரு காலேஜ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த வீடியோ போடலை. ஜஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் ரெப்யூட்டேஷனை வச்சு, கேம்பஸ் இன்டர்வியூஸ், பிளேஸ்மெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த டாப் 10 அப்படின்னு சொல்லி அரைவ் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையில் 120+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க எந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பிளேஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸு, டிஎன்இஏ க்ளோசிங் கட் ஆஃப், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், கோடிங் கல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அலுமினி ஸ்ட்ரென்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை வச்சு நம்ம இந்த ரேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ப்ரமோஷனல் மார்க்கெட்டிங் கிடையாது எந்த காலேஜுக்கும். இது பேஸ்ட் ஆன் இந்த க்ரைட்டீரியா மூலமாக தான் நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னைன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் டாப் 1 and 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஇஜி கேம்பஸ் கிண்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இதில் காலேஜ் கோடு வந்து 2001 இருக்குது. இதில் ஹையஸ்ட் பேக்கேஜ் லாஸ்ட் இயர் பிளேஸ் ஆனது வந்து 40 LPA. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 199.5 தான் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் மார்க் நம்ம மேஜர் கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், இந்த கோர் 5 கோர்சஸோட க்ளோசிங் கட் ஆஃப் தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபார் ஆல் 10 காலேஜஸ். ஸோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து 40 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ், கட் ஆஃப் வந்து 199.5, இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த காலேஜ் வந்து டாப் 20 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். இந்த காலேஜ் வந்து பெஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, மெக்கானிக்கல் அண்ட் சிவில். இதில் வந்து ஸ்ட்ராங் அலுமினி நெட்ஒர்க் இருக்குது, எக்ஸலண்ட் கோர் அண்ட் ஐடி பிளேஸ்மெண்ட்ஸு, ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஓல்டு இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ், இது ஃப்ளாக்ஷிப் கேம்பஸ் இது. அப்புறம் நம்பர் 2 வந்து எம்ஐடி கேம்பஸ் குரோம்பெட்டு. இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இதில் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 50 lakhs per annum. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 198.5. இது வந்து ஏரோஸ்பேஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிக்கெலாம் ஃபேமஸு. ஸ்ட்ராங் இனோவேஷன் கல்ச்சர், டாப் டெக்னிக்கல் எக்ஸ்போஷர், ட்ரீம் காலேஜ் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் வந்து டாப் 1 and 2 ரேங்க் இன் சென்னை இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் ரேங்க் 3 வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி.
இதுல பிளேஸ் ஆனது லாஸ்ட் டைம் வந்து 60 எல்பிஏல பிளேஸ் ஆயிருக்காங்க. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 195 to 198. இது இல்லாம 20 lakhs எல்பிஏக்கு ஆல்மோஸ்ட் 86 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸ்ட்ராங் கோடிங் கல்ச்சர் அண்ட் ஹேக்கத்தான்ஸ் இருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், லேப்ஸ், ஸ்டார்ட் அப் சப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. இனோவேஷன் லேப்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் உள்ளது. ஸ்காலர்ஷிப் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்கோரர்ஸ் கொடுக்குறாங்க. 90 to 95% நீங்கள் சிபிஎஸ்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஐடியில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரி டைப் வந்து நல்லாவே இருக்குது இந்த சிஐடி காலேஜில். அடுத்து 4th ரேங்க் வந்து ஆர்ஐடி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட காலேஜ் கோடு வந்து 1432. இதில் லாஸ்ட் இயர் வந்து 56 lakhs எல்பிஏல பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட். அது இல்லாமல் 20 lakhs ஆஃபர் வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 lakhs பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதோட கட் ஆஃப் க்ளோசிங் வந்து 193 மார்க்ஸ். இதில் இந்த காலேஜில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லேப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டு, க்ரோயிங் கோடிங் கல்ச்சரு, ஆக்டிவ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், அப்புறம் கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் க்ரோத் இருக்குது. எவ்ரி இயர் கன்சிஸ்டண்டாக இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதுதான் ரேங்க் நம்பர் 4. அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 5 வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இதோட காலேஜ் கோடு 1106. இதில் லாஸ்ட் இயர் ஹையஸ்டாக பிளேஸ் ஆனது 50 எல்பிஏ. அது இல்லாமல் 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 lakhs பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க. கட் ஆஃப் வந்து 192 to 194. இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி. இதோட மெயின் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸு, ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப், கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து எஸ்ஆர்எம் குரூப்பை சேர்ந்தது. குட் கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ரேங்க் 6 வந்து ஆர்இசி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம ரேங்க் 4 பார்த்தது ஆர்ஐடி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதோட கோடு வந்து 2116. இது லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 54 lakhs per annum பிளேஸ் ஆயிருக்காங்க. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 193.5 லாஸ்ட் இயரு. இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே லாஸ்ட் இயரோட பேஸ், லாஸ்ட்டு 2024 2025 வச்சு தான் நம்ம கொடுக்குறது. இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் வந்து லேட்டஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ லேப்ஸு, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், மாடர்ன் டெக்னாலஜி ட்ரைனிங், எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டு, அப்புறம் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே வந்து இந்த காலேஜுக்கு பெஸ்ட் திங்காக இருக்குது. அப்புறம் ரேங்க் நம்பர் 7 வந்து சென்னையில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இதோட காலேஜ் கோடு வந்து 1216. இதில் பிளேஸ் ஆனது வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 44 எல்பிஏ. இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும், ரிசர்ச்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனும் நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸுமே நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த காலேஜோட பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் ரேங்க் 8ல் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இன் ஸ்ரீபெரும்புத்தூர். இது வந்து ஓல்டஸ்ட் காலேஜ், ஃபேமஸ் காலேஜ். இது ஹையஸ்ட் பேக்கேஜ் லாஸ்ட் இயர் பிளேஸ் ஆனது 46 எல்பிஏ. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 192. இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அகாடமிக் டிசிப்ளின், அலுமினி நெட்ஒர்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெரி குட் ஃபார் கோர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கலுக்கெலாம் இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் ரேங்க் 9 வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இது லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 30 எல்பிஏ. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 190 மார்க்ஸு. இதில் என்ஐஆர்எஃப்ல வந்து 201லேருந்து 300 பேண்டுக்குள்ளே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது இயர் ஆன் இயர். இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது நல்ல கொஞ்சம் பெஸ்ட் காலேஜாக இருக்குது. ஸோ தட் தே வில் கெட் குட் பிளேஸ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பக்காவாக இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அஃபோர்டபுளாக இருக்குது. அப்புறம் ஃபைனலாக ரேங்க் 10 லாஸ்ட்டாக சென்னையில் இருக்க பெஸ்ட் காலேஜில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இதோட காலேஜ் கோடு வந்து 1113. லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் பேக்கேஜ் பிளேஸ் ஆகிருக்கிறது 29 lakhs per annum. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 188. இதோட மெயின் ஸ்ட்ரென்த்து பார்த்தா எக்ஸலண்ட் டிசிப்ளின், குட் கேம்பஸ் என்விரான்மெண்ட்டு, சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ராங் அகாடமிக்கு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இருக்குது. இது ஆர்எம்கே குரூப்போட சேர்ந்த காலேஜ் இது. ஸோ இதுதான் வந்து டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் சென்னை நம்ம பார்த்தது. ஸோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லை
அண்ணா சொல்கிறாங்க, பக்கத்தில் சொல்கிறாங்க, யாராவது சொல்கிறாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேராதீங்க. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இருக்கிற காலேஜ் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டு பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், குவாலிட்டி ஆஃப் த காலேஜ், அப்புறம் வெபினார் செமினார்ஸ்லாம் எவ்வளோ நடந்திருக்கு, ஸ்டாஃப்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஸ்கேம்ஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஆன்லைனில் பிளைண்டாக ஒரு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி யாரையுமே, எந்த ஏஜென்ட்டு யாரையுமே நம்பாதீங்க. ஸோ டோன்ட் டூ எனி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜை பற்றி தெரியணும்னா டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி கரியர் கைடன்ஸ்கிட்ட கேளுங்க. வி வில் சப்போர்ட் யூ டு கெட் த குட் காலேஜ். ஃபார் ஐடி சாஃப்ட்வேர் ஃபைனலி வந்து என்னென்னா ஐடி சிஎஸ்சி போகிறோன்னா சிஇஜி, எம்ஐடி, சிஐடி, ஆர்இசி ஆர் ஹைலி ப்ரிஃபர்டு. கோர் இன்ஜினியரிங்குள்ளே போகிறீங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அப்படின்னா சிஇஜி, எம்ஐடி, ஈஸ்வரி, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங் சாய்ஸஸ் ஃபார் கோர் இன்ஜினியரிங். ஸோ ரைட் காலேஜ், ரைட் ஸ்கில், ரைட் ஆட்டிடியூட் இது இருந்து தான் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ நான் திரும்பவும் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறது என்னென்னா, இது வந்து நாட் ப்ரமோஷனல் ஆர் மார்க்கெட்டிங் ஃபார் எனி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம இப்போ பேசின 10 இன்ஜினியரிங் காலேஜும் எதுவும் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் பைசா கொடுத்தெல்லாம் பேச வைக்கல. திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தேர் பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் லேப் டெக்னாலஜி தே ஆர் யூஸிங், வெபினார் செமினார் இதை பார்த்து, அது இல்லாமல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம லிஸ்ட் பண்ணது. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆக போகுது ஆஃப்டர் 12th ரிசல்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில். ஸோ இஃப் யூ வாண்ட் எனி கரியர் கைடன்ஸ் ஃபர்தர், உங்களுக்கு டவுட் இருக்குது எந்த கோர்ஸ் எந்த காலேஜில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ இன் திஸ் நம்பர். நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.